ஹலோ, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நான் வந்து விலாக் போடுறேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல். ஸோ 2 மந்த்ஸாக வெக்கேஷனில் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நல்லா காலையில் 10 மணிக்கு எழுந்து அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப அப்படியே ஓடிடுச்சு. ஸோ இன்னையிலேருந்து நாங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்திருக்கணும். சார் பிஃபோராக 1 வீக் முன்னாடியே வந்து அவனை சீக்கிரமாக எழுந்து பழக்கம் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூலுன்றதுனால கண்டிப்பாக அவனுக்கு பாஸ்தா தான் வேணும்னு சொல்லிட்டான். ஸோ இன்றைக்கி நான் பாஸ்தா தான் ரெடி பண்ணுறேன். பாஸ்தா யூஸ்வலாக வந்து பானையில் வேக வச்சு தான் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அப்படி தான் பண்ணுவோம். பட் டைம் இருக்காது. காலையில் எழுந்து பண்ணும்போது ஸ்கூலுக்கு போகிற டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா குக்கரில் பாயில் பண்ணிடுவேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டு ரெடி பண்ணிடுவேன் குக்கரில். அவ்வளோதான், முடிஞ்சிடும். இன்றைக்கி நான் வந்து கேரட் க்ரீமி பாஸ்தா பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாலக் போட்டுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ, பீட்ரூட் இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட போட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேரட் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி, பூண்டு, கேரட்டு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு பாயில் பண்ணணும். நீங்கள் நான் காஞ்ச மிளகா போடலை, அதுக்கு பதிலாக வந்து அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு அரைச்சிட்டேன். அவ்வளோதான். அதாவது கொஞ்சம் பன்னீர் சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா நமக்கு சீஸ் சேர்க்காமே வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதை போட்டு அப்படியே அரைச்சாச்சு. ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச க்ரீம் எடுத்து உள்ளே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம பாயில் பண்ண பாஸ்தாவை எடுத்து உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மறுபடியும் அது மிக்ஸ் கொடுத்துட்டோம் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இல்லை புளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக லெமன் வந்து நீங்கள் புளிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். பாஸ்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடாம உங்களுக்கு அந்த ப்ரோட்டீனும் கிடைக்கும், வெஜிடபிள்ஸும் சேர்த்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பாஸ்தா ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்கூலுக்கு சில பேர் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க சில குழந்தைங்க, இல்லையா? என்ன மாதிரி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல. நான் பாஸ்தா, அப்புறம் ஹோம்மேட் பீஸா, வாஃபிள்ஸு, அப்புறம் நம்ம ஊர் சைடு செய்வோம் இல்லையா, வடை, இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பாஸ்தா, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ், கண்டிப்பாக பாக்ஸில் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். ஆப்பிள், ஆரஞ்சு 2 ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக வச்சுருவேன். ஆனால் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு வரமாட்டாங்க. பாஸ்தா மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவ்வளோதான், என்ன பண்ணுறது. அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது 7 மணிக்கு கொடுத்து அமுச்சிடணும். இந்த ஊரில் வந்து காலைல சீக்கிரமாக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ மாவு கண்டிப்பாக வந்து காலைல போட்டு வச்சிடணும். காலைல இட்லி ஆர் தோசை ஏதாவது ரெடி பண்ணி வச்சிடணும். ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஒரு காலைல போகிறப்போ ஒரு இட்லி தோசை ஏதாவது சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா 11 o'clock வந்து லஞ்சு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 3 மணிக்கு தான் ஸ்கூல் விடுவாங்க. வீட்டுக்கு வரதுக்கு 3:30 ஆகிடும். 3:30 ஆனதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஸோ அதுக்காக நான் மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் திருப்பி இவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. நைட்டே வந்து கருப்பு கவுனி அரிசி ஊற போட்டுட்டேன். அந்த மாவும் அரைச்சாச்சு. ஸோ நார்மல் ஒயிட் மாவும் அரைச்சாச்சு. 2 மாவும் அரைச்சி உப்பு போட்டு காலைல ஒரு 8 மணிக்கு வச்சிட்டோம்னா மதியம் ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்து நல்லா புளிச்சு வந்துடும். அது அப்புறம் ஈவினிங் இட்லி தோசை ஊற்றிக்கலாம். காலையில் அப்புறம் எடுத்து ஏதாச்சும் இட்லி சட்னி வச்சு ஸ்கூலுக்கு போகிறவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன். ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மாவுலாம் ரெடி பண்ணிவிட்டு லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இருந்துச்சு. ஸோ முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சாச்சு. காரக்குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. கோவக்காய் பொரியல் ப்ளஸ் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி இதுதான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் விலாக். உங்களுக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.